பல ஆண்டுகளாக பார்வதிக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்த சிவபெருமான் ஒரு நாள் அவள் கவனம் சிதறியதை கவனித்து கோபமடைந்தார். அவரது விரக்தியில் பார்வதியை பூமியில் ஒரு மீனவ மகளாக பிறக்க சபித்தார். பார்வதி மீனவர் சமூகத்தின் தலைவர் பர்வரசால் தத்தெடுக்கப்பட்டு அவரது மகளாக வளர்க்கப்பட்டார். காலப்போக்கில் சிவன் தனது சாபத்திற்கு வருந்தி மீண்டும் பார்வதியுடன் சேர விரும்பினார். ஆனால் அவளது விதி ஒரு மீனவரை மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் என்பதால் அவளை திரும்ப அழைக்க முடியவில்லை. சிவனின் விசுவாசமான சீடன் நந்தி ஒரு திட்டத்தை உருவாக்கினார். அவர் ஒரு பெரிய சுறா மீனாக மாறி மீனவர்களை அச்சுறுத்தத் தொடங்கினார். இதனால் பர்வரசு அந்த உயிரினத்தை பிடிக்கும் ஒருவருக்கு தனது மகளை திருமணம் செய்து தருவதாக அறிவித்தார். பார்வதி மற்றும் அவரது தந்தை சிவனிடம் உதவி வேண்டி பிரார்த்தனை செய்தனர். சிவன் ஒரு இளைஞர் மீனவராக உருவம் எடுத்துக்கொண்டு அவர்களை காப்பாற்ற வந்தார். நந்தி சிவன் தன்னை பிடிக்க அனுமதித்தார். இறுதியில் சிவன் மற்றும் பார்வதி மீண்டும் ஒன்றாகி அவர்களின் நீண்ட பிரிவுக்கு முடிவு கட்டப்பட்டது.